தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் மற்றும் எதிர்கால வாக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த இனிய நேரத்தில் உண்மையை பேசி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவங்க வேண்டும். சுவாரஸ்யங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமாக தான் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக தேர்தல் நாட்கள், தேர்தல் களத்தில் வரக்கூடிய அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலுமே புது புது அனுபவங்கள், புது புது எதிர்பார்ப்புகள், புது புது வெற்றிகள், புதுமையான ஒரு தோல்விகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேருடைய கனவுகள் அந்த ஒரு நாள் வெற்றியில அந்த கனவுகள் நிறைவேறுகிறது. பலருடைய கனவு அடுத்த தேர்தலுக்கான அது ஒரு பயணமாக அந்த நாள் ஆரம்பமாகிறது. அந்த வகையில இதுவரையில் தமிழகம் சந்திக்காத, தமிழகத்தினுடைய தேர்தல் களம் இதுவரை சந்திக்காத ஒரு புதிய களத்தினை இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்தது. ஒரு முனை, இருமுனை, மும்முனை போட்டிகளை எல்லாம் பார்த்த நம்முடைய தமிழகம் இன்று 4 முனை போட்டியை எதிர்கொள்ளுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன், மிகப்பெரிய ஆவலுடன் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அனைத்து மக்களுமே இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அந்த எதிர்பார்ப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய கட்சி எது பார்த்தீங்கன்னா விஜயனுடைய புதுமையான புதிய வரவுதான் இந்த தேர்தலுடைய களத்தினுடைய இந்த தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யை கொடுத்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது டிவிகே கட்சியினுடைய வருகை தான். வருகை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல டிவிகேவால் நிலைப்பாடு என்ன, இதனுடைய எதிர்காலம், இந்த தேர்தலுடைய நடைமுறைகள்லாம் எப்படி இருக்கு என்பதை நமக்காக பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் செந்தில்நாதன் சார் வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அவரிடத்துல இதை பற்றி, இந்த கள நிலவரங்களை பற்றி என்ன என்கிறத பற்றி அவரிடத்துல நம்ம பேசணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே. ஸோ புதுமையான முயற்சி. ஆனால் நம்ம பிஜேபிக்காரங்கிறது கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, பரவாயில்ல, ஆரம்பிங்க. ஓகே. ஸோ இப்போ சார் செந்தில்நாதன் பிஜேபி சார்பாக சொன்னதுலேருந்தே அவர் பிஜேபி சார்பாக தான் பேசுவார் என்பது நமக்கு தெரிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் என்னங்க கஷ்டம் இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க, நீங்க கேட்க வந்த விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த நிலைப்பாடுல தமிழக மக்கள், அதாவது தமிழக டிவிகேவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா அவருடைய தன்னை கொள்கை எதிரியாக, பிஜேபிக்கு தன்னை கொள்கை எதிரியாகவே இதுவரை தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருந்த திரு விஜய் அவர்கள் இப்பொழுது அவருடைய மனதில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு பிஜேபிங்கிறது கொள்கை எதிரிதாங்க. எப்பவுமே வெட்டுக்குத்தி எதிரிப்பாங்களா, அந்த மாதிரி எதிரி திமுக இப்ப அவருக்கு புரியுதா உங்களுக்கு? அதாவது நிரந்தர எதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறவரும் திமுக அதிமுகவுக்கு நிரந்தர எதிரி, கொள்கை எதிரி இல்ல. கொள்கை 2 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரே கொள்கை தான், 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அவங்க 2 பேரும் கொள்கையில ஒண்ணா இருந்தாலும் அவங்க 2 பேருமே பெரிய பகுதியாக தான் கடைசி இருந்தாங்க. நாங்களும் டிவிகேவும் அப்படி கிடையாதுங்க. புரியுதா உங்களுக்கு? நாங்க 2 பேரும் பொது எதிரிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போகும்போது வரும்போதுதான் தீர்த்துருவோம் பார்த்துருவோங்கிற எதிரிலாம் கிடையாது. கொள்கை மட்டும்தான் எதிரி. கொள்கை என்பது என்ன? நீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வச்சிருப்பீங்க, அந்த மக்களுக்காக நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, அந்த மக்கள் உங்களுக்காக எல்லாம் பண்ணுவாங்க. உங்களை நம்பி மட்டுமே வரக்கூடிய மக்கள். அந்த மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி என்ன திமுகவும் பிஜேபியும் எனக்கு எதிரின்னு பேசிக்கிறதவரு இன்னைக்கு பிஜேபியோட கைகோப்பா சொல்றீங்க. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னாரு. ஆமா, 2 பேர் கொள்கை எதிரியா இருந்தாரு. திமுக என்பது அரசியல் எதிரி. அவர் நம்ப வந்தவங்க ஏமாத்துறதுக்கான எதுங்க ஏமாத்துறாரு? அவரு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கொள்கை என்பது என்ன? தன் சார்ந்த மக்களுக்காக என்ன வச்சு பண்ணணும், அந்த மக்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, அதுதான் கொள்கை. ஒவ்வொரு கட்சியும் அப்படிதான் கொள்கையை வச்சிருக்கு இல்லையா? டிவிகேயோட கொள்கை என்ன? அவர் படம் போட்டார், என்ன படம் போட்டார்? யார் படத்தை போட்டார்? அவர் எல்லாருடைய படத்தையும், எல்லாருடைய படத்தை யார் படத்தை போட்டாரு? காந்தி படத்தை போட்டாரு, அம்பேத்கர் படத்தை போட்டாரு, அங்க ஜெகன்மூர்த்தியா இருக்காரு, ஜெகன்மூர்த்தியா இருக்காரா? முடிஞ்சு போச்சா? அம்பேத்கர் படத்தை போட்டாரு, எங்க கூட தான் இருக்காரு. காமராஜர் படத்தை போட்டாரு, காமராஜர் வழித்தோன்றல் வாசனன் இருக்காரு. அப்புறம் எல்லாத்தையுமே நீங்க எதிர்காலத்துல இருங்க. அஞ்சலி அம்மா படம் போட்டாரா? அஞ்சலி அம்மா படம் போடுறதுக்கு கூட யார் இருக்காங்க?
டாக்டர் அன்புமணி அண்ணா இருக்காரா? அடுத்தது பெரியார் போட்டாரு. ஏன் இந்த சொல்லிட்டு சொல்ல போட்டுட்டீங்க? பெரியார் படம் இருங்க, பெரியார் போடுறதுக்கு யாரு இருக்கிறது? ஏடிஎம்கே இருக்குது. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவர் கொள்கையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்க கூட்டணியில் இருக்காங்க. இப்ப இவர் எங்க கூட்டணிக்கு வரதும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் வந்து இணக்கமாகிவிட்டார், அடிபடிந்து விட்டார். பிஜேபி இதுல என்ன அடிபடிடுது? அவருடைய மக்களை ஏங்க யாராவது வந்து யானை பயந்து முதல் வாயில எடுத்து போய் தருவாங்களா? எல்லாத்தையும் சொல்லுங்க தரலாம். கொள்கை என்பது நீங்க கூட்டணியில இருக்கிற வந்தாங்க. விஜய் இப்ப பயந்துட்டாங்க சொல்ல வரீங்களா? அவர் பயப்படலங்க. அவர் அவருடைய கொள்கை இப்ப பிஜேபி கூட வந்து ஜாயின் பண்ணாரு. அவர் கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு கொள்கை கிடையாதுங்க. தனித்தலைங்க. என்டிஏ கூட்டணி என்பது வேறு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சியும் ஒரு கூட்டணி ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அதே போல இவர் இந்த கூட்டணிக்கு வராது. இதுல இன்னும் உங்களுக்கு பிரச்சனை. அவர் இன்னும் வாய்ப்பு சொல்ல எங்க கூட்டணிக்கு வரும்னு சொல்லல. அவங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஆசன் டேட் நீங்க 14 மார்ச் என்ன சொல்றாங்க? 26 என்ன சொல்றாங்க? வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து விரும்புறாங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. இப்போ சப்போஸ் அவருடைய ஆரோக்கியராஜ் அவர்கள் வந்து நம்ம வந்து இரண்டாம் பெரும்பான்மை கட்சியாக தமிழகத்தில் இருக்கிறோம், தனித்து சேர்ந்து சந்திப்போம் போல தான் சற்றுமும் வந்து ஒரு தகவல் வந்து எதிர்கட்சியாவே இல்லாத ஒரு சூழ்நிலையில திமுக இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சிருக்கும். திமுக எதிர்கட்சியாவே இல்லாமல் இரண்டாவது பெரிய கட்சி எதிர்கட்சி இருந்தது யார் தெரியுமா? தேமுதிக. ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? 1% கீழே ஓட்டுட்டாங்க. உண்மையாக 1% கீழே ஓட்டுட்டாங்க எதிர்கட்சியா இருந்தவங்க. இந்த நிலையில டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ். எஸ். திமுகவை பொறுத்தன மட்டில் ஏற்கனவே அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கட்சியை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. நாளைக்கு நீங்கள் லட்டுப்பேட்டை அடிச்சுட்டு போனால் உங்களுக்கு ஒரு பொட்டியை கொடுத்து உங்களையும் கூப்பிட்டு கட்சிக்கு வாப்போம்னு சொல்லிடுவாங்க, கூட்டணிக்கு வாப்போம்னு சொல்லிடுவாங்க. 234 பேர் எத்தனை இடங்கள் எத்தனை இவங்க வச்சிருக்கிறது? 223 அலையன்ஸ், 23 பேர் கூட அலையன்ஸ். அப்போ ஒரு தொகுதிக்கு 10 தொகுதிக்கு ஒருத்தர் அலையன்ஸ். தோல்வி பயத்துல தான் அவங்க கூட்டணி கட்சி. அப்புறம் வேற என்ன? ஆமா அதுதான் உண்மை. ஏங்க தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு முறையும் நீங்க பழைய வரலாறு எடுத்து பாருங்க. தோல்வி பயம் வந்த உடனே ரிப்போர்ட் வந்த உடனே ஊர்ல இருக்கிற மொத்த கட்சியும் கூப்பிட்டு தன் கூட டிவிக்கே கூட்டணி சேர்வதற்கான காரணம் வேற என்ன? அவங்க ஜெயிக்கணும், நான் வந்து ஜெயிச்சு இன்னைக்கே நான் வந்து எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் அவங்க நோக்கம் கிடையாது. அவங்க சொல்றாங்க நான் முதல்வராவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் என்ன? 20%. நான் 40 சொல்லணும். அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து 20% போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். யாராவது கேட்டீங்களா? என்ன 20%? யாரும் பாருங்க. நீங்க வந்து டிவிக்கே கூட இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் நீங்க நினைக்கிறீங்க, அவங்க ரசிகர்கள் கிடையாது, விஜய் ரசிகர்கள் கிடையாது, அவங்க விஜய் வெறியர்கள். அவங்க ஆமாங்க. இந்த ஓட்டு எல்லாமே 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாங்க அதுல இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்தில் அனைத்து பேரும் 18 வயதுக்கு மேல பட்டாலும் கலந்துக்கிட்டான்னு சொல்ல வரீங்களா? அந்த கலந்து கொண்ட குழந்தைகள்லாம் நிலைப்பாடு என்ன? அனைத்து மாவட்ட பாருங்க ஒருத்தருமே. அப்ப இது வரைக்கும் திமுக போடுறதுக்கு 18 வயசுக்கு கீழே யாரும் வந்ததே கிடையாதா? இது வரும் அவர் வந்து விஜயகாந்த் போனப்பெல்லாம் வந்து யாரும் 18 வயசுக்கு கீழே யாரும் வந்ததே கிடையாதா? 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு நீங்க என்ன ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ரூல்ஸ் இருக்கா? விருப்பப்படுறவங்க வருவாங்க. புள்ளக்குட்டியெல்லாம் வீட்டில் விட்டுட்டு கூட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறவங்க புள்ளக்குட்டி என்ன பண்ணணும், சரிப்பா கூட்டு போகிறோம், திரும்பி கூப்பிட்டு வருவாங்க. கூட்டு வரக்கூடாதா? நீங்கள் போனால் நீங்கள் மட்டும் தனியாக போயிருவீங்களா? வீட்டில் புள்ளக்குட்டியெல்லாம் அடைச்சி வச்சுட்டு போயிருவீங்களா? அடிச்சு தாப்பா போட்டு வெளியில் கூட்டு போயிருவீங்களா? அப்போ இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டங்களை கூப்பிட்டீங்க. ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஏன் மிகப்பெரிய ஆபத்து அவரை உருவாக்குனாரு? ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்காந்து நாளைக்கு என்ன பண்ணணுன்றத பேசிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மறுநாள் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிருன்னு வரும். அங்கிருந்து திருப்பி ஓடணும். ஒரு ஏரியா ஒரு ஓடி போய் வந்த மனுஷனுக்கு தாங்க தெரியும்.
தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. வீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவர் ஏன் லேட்டாக வந்தாரு? ஏன் இவங்கெல்லாம் லேட்டாக போனதே கிடையாது. மாநாடு காலையில் 10 மணிக்குன்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு 1 மணி வரலாம் முடிச்சாதுங்களாம் இவங்க இருக்காங்க. 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருப்போம்னு சொல்லிட்டு இடைவேளை டைம் மட்டும் 1/2 மணி நேரம் உண்ணாவிரதம் அந்த காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு நாள் கூட இருக்க வேண்டியது உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதானே. அந்த 1/2 மணி நேரத்தில் கூட 4 அமைச்சர்கள் அந்த பக்கம் வந்த உடனே உள்ள ஜூஸ் அடிச்சாரு. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த கதை தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் பட் இதையும் நம்ம எல்லாரையும் மக்களின் உண்மையாகவும் உள்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்கன்றதுல என்ன மாற்றம் கருத்துக்கல. இதனால டிவிக்கு என்ன லாபம்? ஏங்க எல்லாருக்குமே நம்ம மக்களுக்கே லாபங்க, பொதுமக்களுக்கே லாபங்க. மக்கள் விரோத சக்தி, மக்கள் விரோத ஆட்சி, மன்னர் ஆட்சி இல்லைன்னு சொல்லுங்க. மன்னராட்சி இல்லையா? திமுக வந்து மன்னராட்சியா இல்லையா? ஏடிஎம்கேல அப்பா புள்ள பேரன், பேரனுக்கு பேரன், அப்புறம் வயிற்றுல இருக்குது நஞ்சு குஞ்சு, இது வரல எத்தனை பேர் இது மாதிரி முதலமைச்சர் ஆயிருக்காங்க? நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் ஆயிருக்காங்க? இல்ல பிஜேபியில சொல்லுங்க, இல்ல வேற எந்த கட்சியில சொல்லுங்க, மாநில கட்சியோ இல்ல வந்து ஒரு நாடு தழுவிய கட்சியோ. இவங்க கூட இருக்கிறவங்க இவங்க காங்கிரஸுக்கு இதே வேற. தாத்தன் அப்பன் அம்மா பாட்டன் கூட்டன் நானு நீ இதே ஒரு பொழப்பு இனத்தோட தான் சேரும். அதான் சேர்ந்துருக்கு. இப்ப இதனால இந்த கூட்டணியால யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம்? டிவிகேவுக்கா அதிமுக? மக்களுக்கு லாபம். மக்கள் இன்னைக்கு நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். டிவிகேக்கு ஓட்டு போடுறவங்க, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க, பிஜேபி ஓட்டு போடுறவங்க, இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் திமுகவை தவிர்த்து அவங்க கூட்டணியை தவிர்த்து மற்றவங்களுக்குலாம் ஓட்டு போடுறவங்க யாருக்கு எதிராக ஓட்டு போறாங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே திமுகவுக்கு எதிராக போடுற ஓட்டு எது? அது பிரிஞ்சு கிடக்குதுங்க. அது பிரிஞ்சு இருக்குது. திமுக அப்படிங்கிற ஒற்றை அந்த கட்சிக்கு எதிராக போடக்கூடிய ஓட்டுக்கள் தான் இன்னைக்கு பாமகவுக்கு வர ஓட்டு, இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு வர ஓட்டு, பிஜேபிக்கு வர ஓட்டு, அவருக்கு இவருக்கு வர ஓட்டு, வாசனனுக்கு வர ஓட்டு, இவருக்கு ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கு வர ஓட்டு. யாருக்காக வர ஓட்டு? இதெல்லாம் எங்கிருந்து வர ஓட்டுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் திமுகவுக்கு எதிரான ஓட்டு, டிவிகேக்கு வர ஓட்டு. அப்ப சிதறி கிடக்குது. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் சிதறி கிடக்குது. இது ஒன்னாக போறாங்க. இது என்னங்க பிரச்சனை? நீங்க உங்களுக்கு என்னன்னா கொள்கை இல்ல, கொள்கை இல்ல. என்ன கொள்கை? உங்களுக்கு என்ன கொள்கை உங்களுக்கு தேவை? நான் சொல்ல கொள்கையை பார்த்து ஆட்சி நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கணும். உங்க கொள்கைக்கு ஒத்து வர கட்சி கூட தான் நீங்க வந்து கூட்டணி வைக்கணும்னு நீங்க என்ன கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதா? இந்திய அரசியல் சட்டத்துல போட்டுருக்குதா அது மாதிரி? இல்லன்னா அப்புறம் அதை பத்தி பேசுறீங்க? இந்திய அரசு சட்ட பிரகாரம் கல்யாணம் பண்றீங்க. அது சட்டத்துல மதம் இருக்கு, ஜாதி இருக்கு, மொழி இருக்கு, படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. சிறுபான்மையினருக்கு தெளிவா தெரியுங்க. விஜய்க்காக போடுற ஓட்டு அது. அந்த ஓட்டு விஜய்க்காக போடுற ஓட்டு. விஜய் டிவிகே இல்ல. அவர் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, முஸ்லிம்க்கு எதிரான கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலும் முஸ்லிம் டிவிகேல இருக்கும் அந்த விஜய்க்காக இருக்கக்கூடிய ஆட்டம் அவங்களுக்கு தான் போடுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய ஆட்டம் சிறுபான்மையினர் என்ன நினைக்கிறாங்க? நமக்காக ஒரு மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்காக தான் போடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு போட மாட்டாங்க. ஆனால் அவருடைய செயல்பாடு, அதன் பிறகு அவருடைய செயல்பாடு ஜெயிச்சு வந்த பிறகு அவருடைய செயல்பாடு ஓட்டு போட்டவங்களை மறக்காமல் அவங்களுக்கு அவர் நல்லது செய்தால் கடைசி வரல அவர் கூட இருப்பாங்க. சாமானிய மக்களுக்கு என்ன நினைப்பாங்க? அவங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. திமுகவோ அதிமுகவோ இதுக்கெல்லாம் ஒரு புதிய ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்தா அன்னைக்கு அண்ணன் விஜயகாந்துக்காக அன்னைக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அவரும் சில காலகட்டத்தில் போயிட்டாரு. இறைவன் போல அனுகிரகம் இல்லாத அதே இந்த திமுக என்ன சொல்லுச்சு? குடியார கையிலேயே பாட்டு வச்சு ஊதிட்டு இருக்காரு சொன்னாங்களா இல்லையா? இதே வடிவேல வச்சு சொன்னாங்களா இல்லையா? இப்ப அந்த அம்மா என்னுடைய கேள்வி என்னன்னா, நமக்குலாம் ஒரு மாற்று இப்ப அந்த கொள்கையை பத்தி நீங்க பேசவே இல்லையே. சொந்த வீட்டுக்கார கட்டின வீட்டுக்கார 2 பிள்ளைய பத்தி அவ வீட்டுக்காரனை வந்து குடிகாரன் சொன்னவங்க கூட போய் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா அதை பத்தி பேசுறீங்களா? விஜய் எங்க போனாலும் கேமரா தூக்கி ஓடுறது, அவருக்கு கிருஷ்ணா கூட பேசினாரு, இவங்க கூட பேச. எங்க ஒரு மனுஷன் யாரும் கூட பேசவே கூடாதா? பேசவே கூடாதா? நீங்க எந்த பொங்கல் பேசுறது இல்லையா?
இப்போ இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போட போறாங்க, இவங்கலாம் எந்த பொம்பளை கிட்ட எந்த லேடி கூட இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? இல்ல கமெண்ட்ஸ் போற எந்த லேடிக்கு எந்த ஜென்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? ஆத்மார்த்தமான நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடையாதா? ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போனாங்க. எங்க ஒரு ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஒரு ஸ்கூல்ல எல்லா லேடி டீச்சருக்கும் எல்லா மேல் டீச்சருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். கல்யாணம் நடத்துறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். பின்னாடியே சிம்ரன் அதே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்துச்சு. சொல்ல வேண்டியது அப்ப இது கோ இன்சிடென்ட்டா? அவர்களிடையே இருவருக்கும் கல்யாணம் நடத்துறவங்க எடுத்து கொடுக்குறான், போட்டு வராங்க. இது என்னங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்பு வகையிலான கல்யாணம் நடத்த உங்க வீட்டுல கல்யாணம் நடந்தா உங்க அண்ணன் கல்யாணம் நடத்துறாருன்னா உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாரா? நீங்க அதை தச்சு போட்டு வர மாட்டீங்களா? இன்னைக்கு அண்ணன் தம்பி 5 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தது கிடையாதா? நட்பு ரீதி இல்லாத நடந்துச்சுன்னு சொல்ல வரீங்க. நட்பு தாங்க. நீங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு நட்புன்னு ஒதுக்க மாட்டீங்க. அதையே நீங்க தப்பு தப்பா பேசின அனுப்புதான். அதுக்கப்புறம் அவங்க நிரூபிச்சு இந்த மக்களுக்காக வாழ்ந்த பிறகுதான் ஒதுக்கிட்டீங்க. நீங்க யாரதான் நட்புன்னு ஒதுக்கிட்டீங்க? வக்கர எண்ணம் இருக்கிறவர்களும் நட்பெல்லாம் உங்களுக்கு இப்படிதான் தெரியும். உண்மையான நட்புக்கும் உண்மையான அன்புக்கும் உண்மையான ஆட்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த கூட்டணி உறுதியாகின்ற நிலையில டிஎம்கே உடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கேக்கு எதிர்காலம் ஏதுங்க? எதிர்காலம் இறந்த காலங்க. எதிர்காலம்னே ஒண்ணு கிடையாது. அவங்க எதிர்காலத்தை அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதி ஏதாவது கேளுங்க. என்ன காட்சி கேளுங்க. ஏங்க அவங்க அக்கா கனிமொழி கேளுங்க. ஏங்க நிறைய விதவைகள் உருவாக்கிட்டாங்க. அங்க வந்த உடனே எல்லா டாஸ்க்கும் இருந்து முடிவுங்க. டாஸ்மாக்கு மேலே பார்ப்பாங்க. மேலே போய் எழுதி விட்டுருக்க மாதிரி டாஸ்மாக்கு நாங்க சொல்லுவோம். நாங்க அப்படி எதுவும் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படிம்பாங்க. அப்ப அவங்க எதுவுமே கடந்த 5 ஆண்டு காலத்துல எதுவுமே செய்யலன்னு சொல்லுவாங்க. எத்தனை டாஸ்மாக் சார் மூடி இருக்காங்க? கொஞ்சம் சொல்லுங்க. இந்த டாஸ்மாக் கிடைக்குவாங்க, மற்ற கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எத்தனை டாஸ்மாக் மூடி இருக்காங்க? எத்தனை டாஸ்மாக் மூடி இருக்காங்க? அப்படிப்பட்ட எண்ணிக்கைகளை சொல்லிட்டு இருக்காங்க. கோட்டை வழியை திரும்ப திரும்ப தோண்டு போறது, கோட்டை காவலையை திரும்ப திரும்ப தோண்டி போறது, எதெல்லாம் 40% கிடைக்குமோ அதெல்லாம் பண்ணாங்க. அந்த வேலையை தான் பண்ணாங்க. புதுசா எதுவுமே வேலை கொடுக்க கூடாது, யாருக்குமே புதுசா பண்ணி கொடுக்க கூடாது. இப்போ கூட வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் தவிர வேற யாருக்கும் ரெகுலர் கோர்ஸ் போடக்கூடாது. எல்லாம் வந்து கான்ட்ராக்ட்ல வச்சுக்கோ, கூலி வேலைக்கு வச்சுக்கோ. ஆண்டான் அடிமை, நான் தான் ஆண்டான், நீ அடிமை தான் கிடக்கணும். இதுதான் இவங்களுடைய சாதனையா? போட்டோ வழியே திருப்பி போறது, 40% காசு கிடைக்கும். போட்டோ காலையே திருப்பி தோண்டி போறது, கட்டத்தை திருப்பி இடிச்சு கட்டுறது. அதானே உங்க சாதனை? அதான உங்க சாதனை? ஏங்க காமராஜர் ஆட்சியில இருந்து இன்னைக்கு வரணும் அவங்க ஏடிஎம்கே விட்டுட்டு போறவங்க 5 லட்சம் கோடி கேட்கனா? காமராஜர் ஆட்சி அன்னைக்கு பக்தவச்சல் ஆட்சியில இருந்து காமராஜர் ஆட்சியில இருந்து ஓபி ராமசாமி ரெட்டியார் ஆட்சி காலத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 5 லட்சம் கோடி தாங்க தமிழ்நாட்டோட கடன். இவங்க மொத்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கி 10 லட்சம் கோடி கடன். ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் 1.5 லட்சம் ரூபாய் கடன். அந்த 1.5 லட்சம் ரூபாய் கடனை இவங்க எப்படி அடைப்பாங்க? வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் மேலேயும் 5 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபான்னு டெய்லி கடன் அடைக்கப்பட்டுள்ள வட்டி கட்டுவாங்க. 120 ரூபாய்க்கு பக்கத்தில் கேரளாவில் தேங்காய் எண்ணெய் விற்குச்சுன்னா இங்கே 190 ரூபாய் 200 ரூபாய் 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு விற்கும். 50% ரேட்ல பக்கத்தில் விற்கும். ஆந்திராவில் 50% ரேட்ல பணம் விற்குதுன்னா இங்க 50% ரேட்ல பணம் விற்குதா? இப்போ வாங்க கூட்டு போய் காமிக்கிறோம். தோருக்கு திருத்தணிக்கு அந்த பக்கம் போங்க. அப்ப மக்கள் இந்த கடன் சுமையை அதிகரித்ததால் திமுக எதிராக வாக்களிப்பாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? திமுகவுக்கு எதிரான ஆட்கள் இப்ப வந்து 1-2 ஒரே மனப்பான்மையில இருக்காங்க. திமுகவை பொறுத்த மட்டில் அவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தெளிவா சொல்லிருச்சு. எஸ்ஐஆர் என்னைக்கு கொண்டு வந்தாங்களோ ஒவ்வொரு தொகுதியிலையும் 50,000 ஓட்டு இல்லை, 1 லட்சம் ஓட்டு இல்லை, 70,000 ஓட்டு இல்லை, 80,000 ஓட்டு இல்லை. எங்க போச்சு சொல்லுங்க, எங்க போச்சு? அதுவும் எந்த தொகுதி? ஸ்டார் கேண்டிடேட்ஸ், சிஎம் தொகுதி, எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். விஐபி தொகுதினா விஐபி தொகுதி இல்ல, ஆளுங்கட்சியினர் இருக்கக்கூடிய முக்கியமான விஐபினா எல்லா கட்சியும் விஐபி கிடையாது. நீங்க பூசி போடுங்க, ஒட்டுமொத்தமா எல்லா விஐபி கிடையாது, ஆளுங்கட்சி பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் தன்னுடைய அனுபவங்களை எங்க வாசகர்களுக்காக
வாக்கில் பதிவு செய்த அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஸோ தேர்தலுக்கு பின் என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த பகுதியினுடைய 2வது பாகத்தில் பார்ப்போம். இது தேர்தலுக்கு பின் அல்ல, அடுத்த பாகம் விரைவில் வெளியிடும் வரை வெளியிடப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். தேர்தலுக்கு பின் என்ன நடக்கும் என்பதை தேர்தலுக்கு முன் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.